மனிதனின் மன உறுதியும் தொழில்நுட்பமும் கைகோர்க்கும் போது நிகழும் அற்புதங்களை நாம் எண்ணற்ற முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தனது வேர்களை தேடி சிறுவயதில் மனதில் மங்கலாக பதிந்திருந்த சில நினைவுகளை மட்டுமே அசைக்க முடியாத நம்பிக்கையாக கொண்டு ஒரு இளைஞன் மேற்கொண்ட நெஞ்சை உருக வைக்கும் வரலாற்று பயணத்தின் கதை இது. ஆம், இதுதான் கார்த்திக் குமார் என்ற அந்த அதிசய மனிதரின் வாழ்க்கை கதை. அவரது பயணம் இன்றும் பல கோடி மக்களுக்கு உத்வேகம் அளித்து வருகிறது. கார்த்திக்கின் வாழ்வில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த சம்பவம் அவர் 5 வயதில் இருந்தபோதுதான் நிகழ்ந்தது. ஒரு நாள் ரயில்வே நிலையத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் தவறுதலாக வேறொரு ரயிலில் ஏறிவிட்டான். கண் இமைக்கும் நேரத்தில் அவனது கிராமத்திலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னையின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் இறக்கிவிடப்பட்டான். அவனது கிராமத்தின் பெயர் கூட சரியாக தெரியாமல், அங்கு திரும்பிச் செல்லும் வழியும் புரியாமல் அந்த 5 வயது குழந்தை பல வாரங்கள் ஆதரவின்றி சென்னையின் தெருக்களில் அலைந்து திரிந்தான். பசியும் பயமும் அவனை வாட்டி வதைத்தன. இரவுகளில் சுடுகாடுகளும் ரயில் நிலைய பிளாட்பாரங்களும் அவனது தங்குமிடமாக மாறின. எத்தனையோ முறை அபாயகரமான சூழ்நிலைகளில் சிக்கித் தவித்தான். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவனை எப்போதும் பாதுகாத்து வந்தது. இறுதியில் ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்ட கார்த்திக்கை அமெரிக்காவைச் சேர்ந்த ராகவன் தம்பதியினர் தத்தெடுத்தனர். அதன் பிறகு அவனது வாழ்க்கை வேறொரு கண்டத்திற்கு பயணப்பட்டது. அமெரிக்காவில் பாதுகாப்பான சூழலில் அன்பான பெற்றோரின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் கார்த்திக்கின் மனம் எப்போதும் இந்தியாவில் இருந்த தனது சிறிய கிராமத்தையும் தாயின் முகத்தையும் உடன் பிறந்தவர்களின் நினைவுகளையும் மறக்கவில்லை. அந்த நினைவுகள் அவனை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்தன. தூக்கத்திலும் கனவுகளிலும் அவன் தனது தாயின் முகத்தையும் கிராமத்தின் காட்சிகளையும் கண்டான். காலங்கள் உருண்டோடின. கார்த்திக் வளர்ந்து பெரியவனானான். ஆனால் தாய் மண்ணின் மீதான அவனது ஏக்கம் மட்டும் ஒருபோதும் குறையவில்லை. அப்படி 25 ஆண்டுகளுக்கு பிறகு நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தனது பிறந்த ஊரை தேடும் ஒரு மாபெரும் முயற்சியை தொடங்கினான். கூகுள் மேப்ஸ் போன்ற மென்பொருட்களின் உதவியுடன் சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் பாதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஆராய்ந்தான். சிறுவயதில் மனதில் பதிந்திருந்த மங்கலான நினைவுகளை, காட்சிகள், நிலப்பரப்புகள், ரயில் நிலையங்களின் பெயர்கள் ஆகியவற்றை கூகுள் வரைபடத்துடன் ஒப்பிட்டு பார்த்தான். பல ஆண்டுகள் விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு இரவும் உறக்கம் தொலைத்து அவன் மேற்கொண்ட தேடலுக்கு ஒரு நாள் பலன் கிடைத்தது. கடைசியாக தனது சொந்த ஊரான கும்பகோணம் அருகிலுள்ள ஒரு சிறு கிராமத்தை கண்டுபிடித்தான். அந்த நொடி அவனது கண்களில் நீர் கோர்த்தது. தனது தேடல் முடிவுக்கு வந்ததை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். 2012ஆம் ஆண்டு தனது நினைவுகளில் மட்டுமே வாழ்ந்த அந்த கிராமத்திற்கு திரும்பிச் சென்றான். 25 ஆண்டுகால பிரிவுக்கு முடிவு கட்டிய அந்த தருணத்தில் ஒரு மகன் தனது தாயையும் சகோதர சகோதரிகளையும் கட்டித் தழுவிய அந்த உணர்ச்சிமிக்க சந்திப்பு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அந்த உண்மைச் சம்பவம் பின்னர் ஒரு நீண்ட பயணம் என்ற புத்தகமாக வெளியானது. அதன் பிறகு சுனில்குமார் மற்றும் பிரியா மேனன் நடித்த பல்வேறு விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிங்கம் என்ற புகழ்பெற்ற திரைப்படமாகவும் உருவானது. ஒரு சிறிய தவறால் தொடங்கிய இந்த பயணம் ஒரு மனிதனின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தொழில்நுட்பமும் இணைந்து உலகமே வியக்கும் ஒரு உண்மை அதிசயமாக மாறியது. கார்த்திக் குமாரின் இந்த வாழ்க்கை கதை இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் கற்றுத்தரும் மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்கிறது. நீங்களும் உங்கள் கனவுகளை துரத்துங்கள். ஒரு நாள் அவை நிச்சயம் நனவாகும்.